நம்மள நிறைய பேர் இயர்பட்ஸ் அண்ட் ஹெட்போன்ஸ் இல்லாம இருக்கிறதே கிடையாது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத பத்தி பாப்போம். இயர்பட்ஸ் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் வேவ் இயர் கேனல் வழியா நம்மளோட இயர் ட்ரம் அடையுது. அதுக்கப்புறம் மிடில் இயர்ல உள்ள 3 ஸ்மால் போன்ஸ் மூலியமா காக்லியாவை அடையுது. காக்லியால உள்ள 1000க்கும் மேற்பட்ட டைனி ஹர்சல்ஸ். சோ அந்த ஹர்சல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகிறதுனாலதான் அங்க நர்வ் இம்பல்ஸ் கிரியேட் ஆகி நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நார்மல் மெக்கானிசம். இதே சவுண்ட ரொம்ப அதிகமா ஹை வால்யூம்ல வச்சு கேட்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைனி ஹர்சல்ஸ் சொன்னல, அந்த ஹர்சல்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ வைப்ரேட் ஆக 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 டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு இயர் டெஃப்னஸ், காது கேளாமை அந்த மாதிரி ஆகும். இல்லைன்னா காதுக்கு சத்தம் கேட்கலாம், சோ டினிட்டஸ்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா 50-50, அதாவது 50% வால்யூம்க்கு கீழே வச்சுக்கணும். 50 மினிட்ஸ், சோ அந்த ரேஞ்சுக்குள்ளதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இயர்போன்ஸ் யூஸ் பண்ணாம ஹெட்போன்ஸ் யூஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எது யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் பிராண்டடா யூஸ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் இயர்போன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பர்ஸ்ட் அவுட் ஆகிறத நிறைய பாக்குறோம். சோ அதனால அது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் என்ன பார்த்தாலும் இயர்போன்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்களா, பண்ணி விட்டுருங்க.